18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. 18 தர்பாருக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு பிரதமரா என்ற சர்ச்சை இப்பொழுது தேவையில்லை. இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? ஒரு ஆன்மீகவாதி தான். 5 வருஷத்துக்கு பல கோடி போகுது, ஒரு வருஷத்துக்கு என்ன ஒன்றுமே தேராது, இருக்கிறதுலாம் கொள்ள வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி சார் வந்து 2 பாட்டு பாடுது. மக்களே, செம்ம சினிமால இப்ப நாம பார்க்க போறது என்ன தெரியுமா? நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் இருக்காரு, அவருக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு ஒண்ணு இல்லைங்க, வெற்றி கொண்டாட்டத்துக்கு எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி சில பேச்சுக்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. அது என்னங்கிறத இப்போ ஆவலோட நம்ம போய் பார்ப்போம். தேர்தல் முடிவு நமக்கு சாதகமா தான் வரும், நீங்க போய் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகுங்கன்னு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்ப கண்டிஷனா சொல்லி இருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலையும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்து அடுத்த மாசம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்க போகுது. இந்த நிலையில அவசரமா பாஜக நிர்வாகிகளை சென்னைக்கு அழைச்சு ஆலோசனை பண்ணின அண்ணாமலை நாட்டுல வடக்கு தெற்கு அரசியல்லாம் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஜூன் 4க்கு பிறகு இந்தியால யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்ல. இது காங்கிரஸ் கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சது. ஆனா இந்த விஷயத்த திமுக உள்ளிட்ட கட்சிங்க நம்ப மாட்டாங்கன்னு, அவங்கெல்லாம் ஒரு கனவு உலகத்திலே இருப்பாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. கர்நாடகாவில 28 இடமும் பாஜகவுக்கு தானும், ஆந்திராவில ஆட்சியவே பிடிக்க போறோம்னுலாம் பேசின அண்ணாமலை பாஜக 3வது முறையா ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது காலத்தோட கட்டாயம்னு ஒரு போடு போட்டிருக்கிறது அடங்கப்பா இது பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. அதாவது ஊட்டி, ஏலகிரி, கொடைக்கானல் இதுக்கெல்லாம் நான் டூர் போறேயா அப்படின்னு நம்ம ஆளுநர் அவர்கள் சர்றன்னு ஆகாய மார்க்கமா போய் தரை மார்க்கமா வந்தார்ல, அங்க போய் வேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அதாவது பல்கலைக்கழக வேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு போட்டாங்க. அங்க யாருங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி கல்வியினுடைய தரம் தாழ்ந்திருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவசரத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுருச்சு. எது எப்படியோ இப்ப பாருங்க, அது செம்ம சீனா இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தரம் குறைஞ்சிருக்குன்னு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு பேச, அட வருத்தப்பட ஒண்ணுமே இல்லப்பா, இந்தியாலேயே உயர்கல்வியில நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்னு உயர்கல்வித்துறை தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பா அறிக்கை ஒன்று வெளியிட்ட உயர்கல்வித்துறை, அகில இந்திய அளவுல உயர்கல்வி மாணவ சேர்க்கையில தமிழ்நாடு 49% பெற்று முதலிடத்துல இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்கு. இது அகில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மூலம் 2,73,000 பேர் பயனடைந்திருப்பதாகவும், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை 34% அளவுக்கு உயர்ந்திருக்கான். உதகையில ஒரு பக்கம் ஆளுநர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த, இன்னொரு பக்கம் உயர்கல்வித்துறை பட்டியல் போட்டிருக்கிறது செம சீனா இருக்கு. மக்களே, ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும் போற ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டுக்கடையில ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரும். அதாவது கவனமா பார்த்து போகணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். கேர்பின் பெண்டு, அப்புறம் கொண்ட குச்சி பெண்டு அப்படின்னு ஏகப்பட்டது வரும் இல்லையா? இதெல்லாம் போக யாருங்க, இது நாங்க போற இடம், நீங்க வாட்டுக்கு சர்ரு புருன்னு போனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம அண்ணாச்சி எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி நடந்திருக்கிறாங்க. சரி, யார் அந்த அண்ணாச்சி, என்ன செஞ்சாங்கிறத இப்ப பார்த்தா தான் தெரியும். உதகை அருகே பேருந்துக்கு வழிவிடாம சுமார் 2 மணி நேரமா மலைச்சாலையை யானைகள் மறித்து நின்ற சம்பவம் பேருந்து பயணிகளுக்கு உண்மையிலேயே பயங்கர சீனா இருக்கு. நீலகிரி மாவட்டத்தோட மலைச்சாலைகள்ல யானைகள் நடமாட்டங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அடிக்கடி மலைப்பாதைகள்ல உலாவறதும் வாகனங்கள் மற்றும் பயணிகளை விரட்டுறதும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்நிலையில உதகையிலிருந்து கோவை செல்லக்கூடிய கெத்தை மலைப்பாதையில உள்ள 16வது கொண்டை ஊசி வளைவுல 5க்கும் மேற்பட்ட யானைகள் சாலையை மறிச்சு நின்றுருக்கு.
இலைத்தலைகளை நிதானமா அசை போட்ட கையோட மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கிட்டபடி யானைகள் இருக்க அதுங்களை விரட்ட முடியாம பேருந்து ஓட்டுநர்கள் மிரண்டு போயிருந்தாங்க. சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு யானைகள் ஏரியாவை காலி பண்ண அப்பாடான்னு பெருமூச்சு விட்ட ஓட்டுநர்கள் இடத்தேம் பாரு ஓட்டோங்கிற கதையா வேக வேகமா இடத்த காலி பண்ணிருக்கிறாங்க. மக்களே, செம்ம கவுண்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் சிக்கி இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வாருங்க ஐயா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காவல்ல, அவங்க ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு டப்புன்னு ஒரு வெடியை போட்டாப்ல. வெடியை போட்டவன நாடு பூரா டம்மு 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 டம்முன்னு வெடிக்கு. இந்த பக்கம் நம்ம தமிழிசை அக்கா அவங்க இங்க பாருங்க, யாரு சொன்னாலும் சொல்லாட்டில் அவங்க இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு ஒரு கவுண்டரை போட்டிருக்காங்க. வாங்க என்னன்னு தான் பார்த்துருவோமே. நிச்சயமா சொல்றேன், அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்ல, குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க மட்டும்தான் சொல்வீங்களா? இல்லை இல்லை, நானும் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஐயா காங்கிரஸ் பக்கத்தில் இருக்கிற திருநாவுக்கரசர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரும் திருநாவுக்கரசர் ஐயாவும் பாலிய நண்பர்கள் அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். ஒருவேளை நண்பர்கள் சொல்றது சரியா இருக்குமோ? பார்த்துருவோமே. ஏங்க, எனக்கு தெரிந்த ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதாவை தெரியுமே தவிர ஜெயலலிதா ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். சாமி மேலே தெய்வத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஒரு எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவார், முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்காக சாமி கும்பிட்றவங்க எல்லாம் மதவெறியர்களா? சாமி கும்பிட்றவங்க பூரா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். கலைஞரும் அதான் சொன்னார். கடவுளை நான் நம்புறாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன நம்புறாங்கிறதா பிரச்சனை. அப்படிதான் சொன்னாரே தவிர கடவுள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் சொல்றாரு, எல்லாரும் தான் சொல்றாங்க. அதனால சாமி நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் மதவாதிகள்னோ மத வெறி கொண்டவர்கள்னோ சொல்ல முடியாது. இந்த பக்கம் அப்படியே நடந்து வந்தோம். நம்ம திருமாவளவன் ஐயா இருக்கார் இல்லையா, அவரு இந்த பாருங்க, நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அது இருந்தால் நாங்கள் வரவேற்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி தூக்கி போட்டார். அதை பல்வேறு விதமாக எல்லாரும் கேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் எப்படி கேட்ச் பண்ணியிருக்கிறோம்? ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பதில் என்ன தவறு? இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும், அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை. அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம். என்ன தப்புங்கிற? என்னங்க தப்பு? நாங்கள் அங்கீகரிப்போம், பரவாயில்லையே. ஆனால் எங்களுடைய ஆட்சி நெறிகளில் ஒழுக்கம் இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு திருமாவளவன் ஐயா சொல்ல, அந்த பக்கம் நம்ம புதுச்சேரி ஐயா இருக்கார்ல, நாராயணசாமி ஐயா, அவர் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எங்களாலலாம் ஒத்துக்க முடியாது, ஆண்டுக்கு ஒரு பிரதமர்கள்லாம் கண்ணை மூடி மூடிக்குள்ள ஓடிரும் அப்படின்னு ஒரு சின்ன பதட்டத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு வருடத்துக்கு ஒரு பிரதமரா அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு பிரதமரா என்ற சர்ச்சை இப்பொழுது தேவையில்லை. குறிப்பாக இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அமர்ந்து பேசி முடிவு செய்து யார் பிரதமராக வர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்களோ அதை அவங்க கூட்டணி கட்சி ஏற்றுக்கொள்வார்கள். ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரத்தை மிக தீவிரமாக செய்து இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதற்கு அவர் ஒரு முக்கிய காரணம்.
அதனால் நான் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டன் என்ற முறையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வரணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரே அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு பிரதமர் என்ற கருத்து கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணியில் வந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்களே, நம்ம தர்பாரில் அடுத்து பார்க்க போறது மக்கள் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத கேள்வி மூலமா பொசுக்குன்னு வெடி எடுத்து போறதா. சடக்குன்னு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த கேள்வியவே மைக்க தூக்கிட்டு போயிட்டு முன்னாடி நீட்டோம் பாருங்க. மக்கள்லாம் டப்புன்னு சொன்னாங்கல்ல அப்பதுல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வருஷம் பிரதமர் இருந்தால் அவங்கவுங்க இந்த வருஷம் உள்ள ஃபீட்பேக் மக்கள் அடுத்த வருஷம் அதை திருத்திக்கிறதுக்கு வேற ஆள் மாத்துறது கூட மாற்றிப்பாங்கல்ல. 5 வருஷம் கொடுத்தே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற குறைய அவங்களால சமாளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம்னா நடைமுறைக்கு ஏற்றுக்க முடியாது. 5 வருஷத்துக்கு பல கோடி போகுது, ஒரு வருஷத்துக்கு என்ன ஒன்றுமே தேராது, இருக்கிறதுலாம் கொள்ள வச்சிருவானுங்க. வருடத்துக்கு ஒரு பிரதமர் வர்றது நல்ல விஷயம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோக்கு விருப்பம் இல்லை. 5 இயர்ஸ் இருந்தால் அவரை ஒன்றும் கொஸ்டின் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எவ்ரி இயர் சேஞ்ச் ஓவர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஃபர்ஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல. நல்லா இருக்கும், ஆனால் அவங்க போகிற திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும்னா டைம் வேணும்ல. எனக்கு கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கும் இருந்தால், அப்போ தான் எல்லாருக்கும் பயம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மாறினா அவங்களுக்கு பயந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ ஒழுங்காக செய்வாங்க. நல்ல ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நியாயம் ஒன்றும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 5 வருஷம் ஒரு வருஷத்துக்கு பண்ணி பார்க்கலாம். அப்படியாவது நாடு ஏதாவது டெவலப் ஆகுதா, மக்களை எப்படியாவது பார்க்குறாங்களா அப்படின்னு அரசியல்வாதிக்கு கொஞ்சம் புரிய வரும். அவர் சொன்னதான் எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்ய மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு பையன் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்கான். யாரோட தெரியுமா? நீங்க யோசிச்சது எனக்கு புரியுது, ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி அது மியாவுன்னு கத்துமா இல்ல ரிங்டோன் மாதிரி கத்துமான்னு தெரியலையே. இங்க பாருங்க, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு நான் திரும்ப வந்துட்டேன்னு வெயில் வந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கும்பக்கராரி பொத்துக்கிட்டு ஊத்துது. முடிஞ்சாப்ப எல்லாரும் போய் முங்குங்க. இந்த திருச்சி பக்கத்தில் மணப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். எல்லா ஊர்லயும் பால் குடம் எடுத்து வர்றது ஒரு விசேஷம்னா, இந்த ஊர்ல பால் குடம் எடுத்துட்டு வர்றது அருமையான விசேஷம். வாங்க பார்ப்போம். என்னது ரெக்க வச்ச பால் குடம் மாதிரி பெருசா இருக்கு. நம்ம பக்திக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ உண்டுயா. மக்களே, உஷாரில் நாம் ரெகுலராக சொல்கிறது தான், ரோட்டில் போகும்போது கவனமாக போங்க. ஏன்னா எதுக்கு வர்றவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இப்போ இருக்கிற இளவட்ட பேக பூரா 1க்கு 3 பேராக சேர்ந்து சடேன்னு யார் மேலாவது இடிச்சு போடுறாங்க. அப்படி ஒரு இடித்த சம்பவம் தான் சென்னை மாடம்பாக்கத்தில் நடந்திருக்கு. உஷாராக பார்த்துட்டு இனிமேலாவது உஷாராக இருங்க. ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. ரோட்ல போகும்போது கொஞ்சம் மெல்லத்தான் போங்கள் ஐயா. இங்க பாருங்க, புதுக்கோட்டை பக்கத்தில் இப்படித்தான் ஒரு நேருக்கு நேரம் மோதி பாவம் ஒருத்தர் இறந்து போனாரு. ஐயா, உசுறு எவ்வளவு வேல்யூவானதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க ஐயா. எதுக்கு கார் வச்சிருக்கிறான், எதுக்கு பெட்ரோல் போட போறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாது உங்களுக்கு. பெட்ரோல் போட வேண்டியது, காரை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது, காசு கொடுக்காம கேட்டா சண்டைக்கு வர வேண்டியது. பாருங்க, கிருஷ்ணகிரியில் தான் இது நடந்திருக்கு.
இவங்க அரசு துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் நடந்து போயிருக்காங்க, செயினை பிடிச்சி எடுத்து விட்டாங்க. எங்கே யார் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு குறி செயின் தான். செயினை பத்திரமா பார்த்துக்கோங்க, கழுத்து வீரம். மக்களே, 18 தர்பாரில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயமே வேற ஒரு கோணத்தில் பார்த்ததில் சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி போடுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஒரு 300 சொச்சம் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆகுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி வலைத்தளத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா டப்புன்னு ஃபில்லப் பண்ணி போட்டுருங்க. அந்த ஆபீசர் கேட்டகரிக்கு செலக்ட் ஆகி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ டைம் ஆகி போச்சு. நான் தர்பார்ல இருந்து விடைபெறேன். 18 தர்பார் வந்துட்டாயா.